அம்மா வந்து எனக்கு ரொம்ப நாளாவே தெரியும். ஸோ 2001 எப்போ பண்ணோம்னா, 2011ல பண்ணோமா? ஆ டூ 2013ல அவங்க கீழ விழுந்து இடது பக்கம் உள்ள பந்துக்கிண்ணம் மூட்டுல இருக்கக்கூடிய ஹிப் ஜாயிண்ட்ல நெக் ஆஃப் ஃபீமர் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நெக் ஆஃப் ஃபீமர்ல வந்து ஃப்ராக்சர் ஆனதுனால, இவங்களுக்கு வந்து ஹிப் ரீப்ளேஸ்மென்ட் சர்ஜரி பண்ணோம். ஸோ 2013ல. ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, உடைஞ்சு போன அந்த பால ரிமூவ் பண்ணிட்டு, ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம். இவங்களுக்கு பண்ண ஜாயிண்ட் இதுதான். ஸோ இது வந்து கப் அது. அதில் இருக்கக்கூடிய அந்த லைனர், பாலி லைனர் இதுதான். ஸோ உள்ள ஃபீமர் தை போனில் வச்ச ஸ்டெம் அதுதான். அதில் இருக்கக்கூடிய ஹெட் போர்ஷன் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டெம்மு. அதனால் இது வந்து அன்சிமெண்டட் ஸ்டெம் அண்ட் அன்சிமெண்டட் கப்பு. ஸோ இந்த கப்பு ப்ரெஸ் ஃபிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே சமயம் ஸ்க்ரூவும் யூஸ் பண்ணி, இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அம்மாவுக்கு அப்போயே வந்து 71 வயசாகிடுச்சு. ஸோ போன் குவாலிட்டி வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்தது. அதனால இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோ நாள் ப்ராப்ளமே இல்லை, நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 மாதம் இருக்குமா அவங்களுக்கு? எவ்வளோ நாள் இருக்கும்? 4 மாதமாக மறுபடியும் வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ரேல பார்த்தீங்கன்னா, இந்த கப்பெல்லாம் வந்து நகர்ந்துருந்தது, ஸ்டெம் வந்து லூஸ் ஆகிருந்தது. எக்ஸ்ரேல பார்க்குறப்ப அந்த பந்துக்கிண்ண மூட்டில் இருக்கக்கூடிய பாலில் சுற்றியும் சரி, அஸ்டாபுலம்ங்கிற கப்பை சுற்றி வந்து ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது. ஆஸ்டியோலைசிஸ் அப்படின்னா, அந்த பாலி இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இன்சர்ட் வைப்போம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக்லேருந்து டெப்ரி வந்து ரிலீஸ் ஆகி சுற்றி உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிரும். ஸோ அந்த எலும்பை அரிச்சிட்டு, ஸோ இந்த பாலியும் பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக்காக வேறாக இருந்தது. ஸோ ஒரு பக்கம் நல்லாயிருக்கு, இன்னொரு பக்கம் சுத்தமாக காணும். ஸோ அது வேறாகி சுற்றி உள்ள எலும்பு எல்லாத்தையுமே அரிச்சிருந்தது. தைபோன் ஃபீமர்லையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உள்ள எலும்பெல்லாம் அரிச்சிருச்சு. கிரானுலோமான்னு சொல்கிற மாதிரி எல்லாம் ஒயிட் போனுக்கு பதிலாக ஒயிட் கலர் டிஷ்யூ தான் இருந்தது. ஸோ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கிரே கலரில் மெட்டலோசிஸ்ன்னு சொல்லுவோம். கிரே கலரில் ஒரு ஃப்ளூயிட் வந்தது. அது இந்த மாதிரி வேர் அண்ட் டேர் இருக்கிறவங்களுக்கு காமனாக வர்றது தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த போன் லாஸ் இருந்ததுனால, ஸோ அந்த புதுசாக ஒரு கப்பு வைக்கிறப்போ எகெயின் அன்சிமெண்டட் கப், சிமெண்ட் இல்லாத ஒரு கப்பு தான் வச்சோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 2 ஸ்க்ரூஸ் மல்டிபிள் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ இன் அடிஷன் ஆக்மெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா அந்த அஸ்டாபுலத்தோட ஷேப்பே மாறிடுச்சு. போன் லாஸ்னால அஸ்டாபுலம் ஷேப் மாறிடுச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமூவிங் த ஸ்டெம். இந்த ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. ப்ராக்சிமல் போர்ஷன், இந்த தையோட ப்ராக்சிமல் எலும்பில் வந்து நிறைய ஆஸ்டியோலைசிஸ் இருந்தது. பட் அட் த சேம் டைம் வந்து டிஸ்டல் போர்ஷனில் வந்து போனோட நல்லா இன்டெகிரேட் ஆகிருந்தது. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இதை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் அன்சிமெண்டட் ஸ்டெம்முக்கு பதிலாக போன் லாஸை சரி பண்ணுறதுக்கு சிமெண்ட்டுங்கிற க்ளூ யூஸ் பண்ணோம். சிமெண்ட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஃபெமரல் ஸ்டெம் ஃபிக்ஸ் பண்ணோம். அஸ்டாபுலர் சைடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு யூஸ் பண்ணாத கப்பு யூஸ் பண்ணோம். அந்த போன் டிஃபெக்டை குறைக்கிறதுக்காக போன் ஆக்மெண்ட்டும் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அம்மா வந்து நல்லா ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க, வலி இல்லாமல் இருக்காங்க. வாக்கிங் ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து வாக்கர் வச்சு தான் நடக்கிறாங்க. ஏன்னா போன் லாஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வாக்கர் வச்சு நடக்க, ஒரு 3 வீக்ஸ்க்கு வந்து வாக்கர். கொஞ்சம் ரெக்கவரி ஆன பிறகு ஃபுல் வெயிட் பேரிங் பண்ணி எப்பயும் போல் நடக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணி இது போட்டால் இத்தனை வருஷம் வரும், இது போடுறது பெட்டர்ன்றது என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னார். அவர் சொன்ன பிரகாரம் நான் பண்ணிடணும். அப்போ இந்த விஷயங்கள் தான் அவரும் பண்ணுறாங்க. 10-12 வருஷமாக கவர்மெண்ட் இருந்தது. அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் கைட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே வந்தோம். இஸ் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஐ கேன் ப்ரௌட்லி சே. ஏன்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டல் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் பார்த்ததே இல்லை. வெல் டிசிப்ளின் ஹாஸ்பிட்டல். டாக்டரை பொறுத்த மட்டும் வெரி கைடு. நான் கொஞ்சம் போர்டு அடிப்பேன் அவர்கிட்ட. கண்ணாங்க சில கேள்வி எல்லாம் கேட்டால் எல்லாத்தையும் கொலையாக பதில். அது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் இரிட்டேட்டிவாக இருக்கும். எல்லாத்தையும் பொறுமையாக பதில் சொல்லி எல்லாம் பண்ணி ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ப்ரிலிமினரி இது கார்டியாலஜிஸ்டில் அதை பார்த்து எல்லாத்தையும் எக்கோபிஸ்ட்டு அது இதெல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி ஜாகிரதையாக பண்ணி பிகாஸ் கொஞ்சம் வயசாகிட்டு எல்லாமே. அவர் நான் கொஞ்சம் பயந்தேன். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், 90 வயசு நான் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் 100% பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறேன்னு சொன்னார்.
தைரியமாக உடனே அனுப்பிட்டேன். ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நார்மலாக வந்து அடுத்த போடுறாங்க நான் வந்து சொன்னேன் 4 மணி நேரம் அடுத்த வருஷம் ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணி பிக்சர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி போட்டு அந்த இதையும் காமிச்சு ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்கும். கொஞ்சம் அதை வச்சாலும் வேறு வயசு காரணத்தால் நம்ம புத்தியெல்லாம் போகிறோம். உடனே அதை காமிச்சு என்னென்ன நமக்கு பயந்துக்காக என்ன பண்ணி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப ஆக்சுவலி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஏன் சொல்கிறேன்னா வெரி கம்ஃபர்டபுள். அவங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபும் சரி, செவிலியர்களும் சரி, அதுக்கப்புறம் ஆயாக்களும் சரி, கரெக்டாக இங்கே வந்து 5 மணிக்கு வந்து நேராக ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எப்போ கூப்பிட்டாலும் உடனே வருவாங்க. அந்த சிச்சுவேஷனை வந்து டைத்துக்கு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம போய் அதாவது நம்ம போய் ஒன்றே சொல்ல வேண்டாம். டாக்டர் இதை வந்து பண்ணுவாங்க சொல்ல வேண்டாம். கரெக்டாக வருவாங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுறது என்ன வந்தாலும் நான் இருக்கிறது மாடியில் நாங்கள் இருக்கிற ரூம் பக்கத்தில் ஒரு தூக்கம் வரலைன்னா உடனே டேப்லெட் கொடுத்தாரு. நைட்டில் டாக்டர் வருவார், அவரும் பொறுமையாக எல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து காத்தாலும் ஒரு வேலை வருவாங்க, சாயந்தரம் ஒரு வேலை வருவாங்க. கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் இன்னைக்கு ரிலீவாக வீட்டுக்கு போகிறேன். எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா இந்த ஹாஸ்பிட்டல் அதோட இருக்கு. அந்த ஆரம்பத்தில் நான் இருக்கேன். வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியணும். இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்ம இருக்கிற ரூபத்தில் நான் சொல்லலை. உண்மையான சத்தியமான வார்த்தை. எல்லாரும் இதை வந்து யாராருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கோ அது மூட்டு வெளியில் இருக்கிற கட்டப்படக்கூடும். தைரியமாக வந்து இந்த ஆப்ரேஷன் விட பண்ணிக்கலாம். கௌரவஸ்தி எட்டுப்படி ஸ்டாஃபு ஓகே.